என் பேர் மாதவன். என்னோடய ஏஜ் வந்து 23. நான் வந்து ஒரு ஃபிஷர்மேனாக இருக்கேன். இப்படியே ஃபிஷர்மேனாகவே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய மோட்டிவேட் ஸ்பீச்சாக ஒரு ஜிம்மில் நான் ஜாயின் பண்ணேன். என்னோடய கரியரில் வந்து 3 இயர்ஸு ஜாயின் பண்ணி ஜிம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் வந்து தொண்டியில் மிஸ்டர் ராம்நாத் பண்ணிக்கிருந்தேன். அது 4th ப்ளேஸ் பண்ணி செகண்டு காம்படிஷன் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சு. 3rd காம்படிஷன் மிஸ்டர் ராம்நாத் இங்கே இப்போ ரீசெண்டாக வச்சாப்பில் அதில் வந்து பாடி பில்டிங்கில் 4th ப்ளேஸும் மென்ஸில் 4th ப்ளேஸ் அடிச்சிருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்குமா? அதாவது இந்த பாடி பில்டிங் சொல்கிறீங்கள்ல, உடல் தகுதி, இது வந்து இயற்கையிலே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை இருந்து இல்லை யாருடைய வற்புறுத்தலுக்காக நீங்கள் வந்தீங்களா? அது ஒரு சில நாட் ஸ்பீச்னால நான் அதுக்கு இறங்க வேண்டியாயிருச்சு. அதாவது உங்கள் உடலை பார்த்து கேலி செய்ததுனால சரியில்லை அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்னால நான் உடல் தகுதி ஏற்றுக்கிறேன் பண்ணேன். ஜிம்மில் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ நீங்கள் பண்ணதில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இல்லையா? வெற்றி கிடைச்சிருக்கு. இதுலேருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க தானே? சந்தோஷமாக இருக்கேன். இன்னமும் அந்த முன்னேறி போகிற ஒரு வாய்ப்பு வர்றதுக்காண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வேறு அது அடுத்ததாக வந்து இன்னும் படிப்படியாக தான் மிஸ்டர் தமிழ்நாடு, மிஸ்டர் இந்தியா அப்படி இப்படி போகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிற சூழ்நிலையாகுது. இப்போ நீங்கள் இது வசிக்கிற இடம் வந்து தொண்டி. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு உண்டான அனைத்து விதமான இந்த எக்ஸசைஸ் உபகரணங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான அந்த தேவைகள் எல்லாம் இங்கே கிடைக்குதா? இங்கே வந்து நார்மலாக இது நம்ம தெரிஞ்ச ஜிம் தான். அது வந்து எல்லாம் கிடைக்குது. கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ப்ராப்ளம். சரி, இப்போ இது மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? உங்களை சேர்ந்த மற்ற மாணவர்கள் இப்போ ஃபஸ்ட்லேயே ஒன்று சொன்னீங்கல்ல, நிறைய பேர் என்னை பார்த்து கேள்வி பண்ணாங்க, அதனால் என்னுடைய உடல் தகுதியை வளர்த்துக்கணும் என்ன வந்தேன்னு. இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து சில கெட்ட பழக்கங்களில் போயிடுறாங்க, அதனால் உடல் தகுதியை முழுமையாக இழந்துடுறாங்க. அவங்களுக்கு உங்களால் சொல்லக்கூடிய சின்ன அறிவுரைகள் என்னால் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் வாயாக வந்தோம்னா நம்ம அந்த கெட்ட பழத்துக்கு போக மாட்டோம். இது வந்து சில பேர் என்ன சொல்கிறாப்பலாம், இது வந்து இந்த ஜிம்மு வந்து ஒரு சில நபரால் தாழ்த்தப்பட்ட இதாக இருக்குது. நம்ம எப்படின்னா என்னோட ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் ஜிம்மு பெட்டரானது. ஜிம்முங்கிறது பெட்டரானது. இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாலே மற்ற தீய பழங்களுக்கு போக வாய்ப்பு இல்லை, மனசு வராது. அந்த உடல்நிலையே வந்து அக்கறை வந்து அதை விரும்பினாலே அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக போய்கிட்டு பார்ப்போம். உங்களை போன்ற மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் சிறந்த வழி அமைக்கக்கூடியது உடற்பயிற்சி. அதுக்கு உங்களுடைய பதில்? என்னோட ஆலோசனை சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, இல்லை உங்களை போல இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி வளர்ந்து வரணும்னா நீங்கள் உடற்பயிற்சி எடுத்தாலே இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான்.